Hello viewers, welcome to Super Brain. Example 2.51 பார்க்கலாம். Find the sum to n terms of the series அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த சீரீஸ்க்கு சம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப் டு n டேர்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதிக்கலாமா? 5 ப்ளஸ் 5 ப்ளஸ் 5 ப்ளஸ் எட்ஸெட்ரா அப் டு எத்தனை வரைக்கும் இருக்கா? n டேர்ம்ஸ். அப்போ இங்கே நம்ம என்ன எழுதணும்னா n டேர்ம்ஸ்ன்னு எழுதிக்கணும். அப்போ சம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எஸ்என் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, எஸ்என் கண்டுபிடிக்கணும்னா இது ஏபியா இல்லை ஜிபியான்றது நமக்கு தெரியணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபியா இருந்தால் T2 மைனஸ் T1 போடுவோம் இல்லையா? ஸோ T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 இருந்தால் தான் அது ஏபி. ஸோ நமக்கு மைனஸ் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்காது. அதே மாதிரி இப்போ ஜிபி கண்டுபிடிக்கும் போது T2 பை T1 போட்டாலும் T3 பை T2 போட்டாலும் அது ரெண்டுமே ஈக்குவலாக வராது. ஸோ இது ஏபியும் கிடையாது, ஜிபியும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஜிபிக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ஏபியும் கிடையாது, ஜிபியும் கிடையாதுன்னு டக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5 அப்படின்ற நம்பர் வந்து 1 டைம் வந்ததுன்னா செகண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 2 தடவை வரும், தேர்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 3 தடவை. ஸோ இது மாதிரி வந்து ஒரே நம்பரே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அது ஏபியும் கிடையாது, ஜிபியும் கிடையாதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதை காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ வெளியே எடுத்துட்டா நமக்கு இங்கே என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கும், ப்ளஸ் இங்கே 1 இருக்கும், ப்ளஸ் எட்ஸெட்ரா n டேர்ம்ஸ் இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 9 போட போகிறேன். ஸோ இப்படி போட்டால் தான் அது வந்து நம்ம ஜிபிக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 9 போடணும். அப்போ இங்கே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 + 11 + 111 ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் n டேர்ம்ஸ் இருக்கும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா 9/9 போடுறது எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நம்பரை மல்டிப்ளை டிவைட் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 1 கிடைக்கும். அப்போ வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதனால வேறு நம்பர்லாம் போடக்கூடாது, 9 மட்டும் தான் போடணும். ஓகே, இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நியூமரேட்டரில் இருக்க 9ஆல் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த 5/9 நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ 5/9 தனியாக வந்துடும். இந்த 9 கூட இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், 1 கூட 9 மல்டிப்ளை பண்ணும்போது 9 கிடைக்குமா? 11 கூட 9 மல்டிப்ளை பண்ணும்போது 99. அதே மாதிரி 111 கூட 9 மல்டிப்ளை பண்ணும்போது 999 ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் n டேர்ம்ஸ்னு வந்துடும். சரி, இப்போ இந்த 5/9 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 9 வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னா இது பக்கத்தில் இருக்கிற ரவுண்ட் நம்பர் இருக்கு இல்லையா? என்ன நம்பர் பக்கத்தில் இருக்குது? 10 அப்படின்ற ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஸோ அந்த 10லேருந்து நம்ம ஆட் பண்ணாலும் சப் பண்ணாலும் இந்த நம்பர் வர மாதிரி நம்ம எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு -1 போட்டால் நமக்கு இந்த நம்பர் கிடச்சிடும். அப்புறம் இந்த ப்ளஸ் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இது பக்கத்தில் இருக்கிற ரவுண்ட் நம்பர் 100லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நமக்கு 99 கிடைக்கும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 1000 பக்கத்தில் இருக்குது. 1000லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நமக்கு 999 கிடைக்கும். ப்ளஸ் எட்ஸெட்ரா n டேர்ம்ஸ்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இந்த 5/9 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதில் ப்ளஸில் இருக்க நம்பர்ஸ்லாம் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இதில் பாசிட்டிவில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், 10, 100, 1000 இது எல்லாமே பாசிட்டிவ், அதாவது ப்ளஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம். 10 + 100 + 1000 ப்ளஸ் எட்ஸெட்ரா எது வரைக்கும் இருக்கும்? n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ நெகட்டிவில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நான் நெகட்டிவ் சைன் போட்டுக்கிட்டேன். இப்போது வெளியே மைனஸ் எடுத்தோன்னா அப்போ உள்ள நமக்கு சிம்பிள் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே நெகட்டிவில் இருக்க நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 எல்லாமே -1 இருக்குது. ஸோ நான் வெளியே மைனஸ் எடுத்ததுனால எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ -1 என்ன ஆகும்? +1. அதே மாதிரி இது +1, இது +1. ஸோ எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஜிபியில் இருக்கும். எப்படின்னு பாருங்கள், இங்கே பாருங்கள் T2 பை T1 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 100/10 வந்து நமக்கு 10 கிடைக்கும். அதே மாதிரி 1000/100 போட்டாலும் நமக்கு 10 தான் கிடைக்கும். அப்போ ரேஷியோ ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ஜிபியில் இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியும். அதே மாதிரி தான் இதுவும் T2 பை T1 போட்டாலும் 1 தான் வரும், T3 பை T2 போட்டாலும் நமக்கு 1 தான் வரும். சரி, இப்போ பாருங்கள் நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு இங்கே 10. நெக்ஸ்ட் ஆர் கண்டுபிடிக்கணும். T2 பை T1 போடுவோம். T2 பார்த்தீங்கன்னா 100 இருக்குது, பை T1 பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ இதை 10க்கு 10 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 10 கிடைக்கும்.
இப்போ இந்த ஆருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேட்டர் தென் 1 இருக்குது. ஸோ ஆர் பெருசாக இருந்தால் எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஸோ ஆர் பெருசாக இருந்தால் ஆர் ஃபஸ்ட்டில் வர மாதிரி போடணும். இப்போ வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ எஸ் என் ஈக்குவல் டு ஏ வந்து நமக்கு இங்கே 10, ஆரும் நமக்கு இங்கே 10 தான், பவர் n அப்படியே போட்டுக்கலாம், -1 டிவைடட் பை ஆர்னா 10 இல்லையா, அப்போ 10 - 1 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ Sn என்ன கிடைக்குது நமக்கு 10 இன்ட்டு 10 பவர் n - 1 டிவைடட் பை 10 - 1 9 அப்படின்னு கிடைக்குது. சரி, இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ பாருங்கள் 1 + 1 + 1 ப்ளஸ் எட்ஸெட்ரா n டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இருக்கும், ஆர் வந்து T2/T1 போடுவோம் இல்லையா, அப்போ T2 வந்து 1, T1 1, அப்போ 1/1 என்ன கிடைக்கும் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஆருடைய வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு 1 அப்படின்னு கிடைக்குது. எப்போ ஆருடைய வேல்யூ 1 இருக்கும் அப்போ Sn ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு NA இருக்கும். அப்போ n இன்ட்டு ஏ உடைய வேல்யூ என்னங்க நமக்கு 1, இப்போ n இன்ட்டு 1 nன்னு கிடச்சிரும். அப்போ Sn எவ்வளோ கிடைக்குது n. அப்போ இது ஃபுல்லாக சேர்த்து நம்ம n அப்படின்னு போட்டுடலாம். அதே மாதிரி 10 + 100 + 1000க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு இந்த 5/9 மட்டும் நமக்கு அப்படியே வந்துடும். இந்த 10 + 100 + 1000 எட்ஸெட்ரா n டேர்ம்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ 10 இன்ட்டு 10 பவர் n - 1 டிவைடட் பை 9. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா, இந்த மைனஸ் போட்டுக்கலாம். இதுக்கு தான் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் போடணுன்னு கூட அவசியம் கிடையாது, டைரெக்டாகவே இதுக்கு நீங்கள் n அப்படின்னு போட்டுட முடியும். அதாவது இங்கே பாருங்கள் 1 டேர்மை ஆட் பண்ணால் நமக்கு 1, 2 டேர்ம் ஆட் பண்ணால் 2, 3 டேர்ம் ஆட் பண்ணால் 3, எத்தனை டேர்ம் ஆட் பண்ணுறோமோ அதே தான் ஆன்சர் கிடைக்கும். அப்போ n டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் n தான் கிடைக்கும். ஸோ அதுதான் இது, நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். இப்போ இந்த 5/9 கூட இந்த டேர்மையும் அதுக்கப்புறம் இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் அவ்வளோதான் ஆன்சர். இப்போ பாருங்கள் இது கூட இதை நான் மல்டிப்ளை பண்ணும்போது 5 × 10 வந்து நமக்கு 15 கிடைக்கும், 9 9s are 81 வந்துடும். அப்புறம் இங்கே இது மட்டும் இருக்குது, ஏன்னா இது 10 நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ 10 பவர் n - 1 இருக்கும். ஸோ இது கூட இதை மல்டிப்ளை பண்ணியாச்சா. இப்போ இந்த 5/9 கூட இதை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த மைனஸ் இருக்குது, நான் மைனஸ் போட்டுக்கிறேன். 5 × n வந்து 5n வந்துடும், 1 × 9 வந்து நமக்கு 9n கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.